ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏய் நடையா ஸ்டேஷனுக்கு. ஹலோ சார், அடி வாங்கினவன் அவனையே காணா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன செத்தா போயிட்டான்? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு மாப்பிள்ளைய ஸ்டேஷன் கூட்டு போனா நல்லாவா இருக்கும்? நீ சொல்றத கேட்க நான் வரலைங்க. டேய் மரியாதை ஸ்டேஷன் வா. சார், இன்ஸ்பெக்டர், அதான் அவரு சொல்றாருல தப்பு பண்ணலன்னு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் மாப்பிளைய ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? காணாம போன பையனை தேடுறத விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல என் மாப்பிளைய அரெஸ்ட் பண்றேன் அது இதுன்னு சொன்னீங்க, நான் கமிஷனருக்கு போன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன சார், முறையா விசாரிக்க வந்தவங்கள உங்க இன்ஃபுளுன்ஸ் வச்சு மிரட்டுறீங்களா? உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இவன் கெட்டவன் தெரிஞ்சா யாருக்கு நஷ்டம்? அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி போக முடியுமா? என் மருமகன் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிற வாத்தியாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என் மருமக மேல தப்பு இருந்தா நானே அவரை ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன். இதுக்கு மேல கலாட்டா ஏதாவது பண்ணீங்கன்னா நியாயமே இல்லை. நீங்க கிளம்புங்க, இல்லன்னா நான் மேல் இடத்துல பேச வேண்டியிருக்கும். நான் இப்ப போறேன், உங்களுக்கு பயந்து இல்ல. விடியத்துக்குள்ள அந்த பையன் கிடைக்கலன்னா நான் மறுபடியும் வருவேன். வந்து நான் பேசிட்டும் இருக்க மாட்டேன், நீங்க பேசுறத கேட்டுட்டும் இருக்க மாட்டேன். அவனை தொக்கா தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, மேடைக்கு வாங்க. நிறுத்துங்க. ஐயோ, இந்த கிறுக்கு இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. வாயை திறந்தானா பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டானே. என்ன மாப்பிள, எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? சும்மா இருக்கத்த, நீங்க பழைய ஆளு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன மாப்பிள, மேடை ஏறி பகுமானமா வெகுமானம் வாங்க போறீங்களோ? என் சித்தப்ப எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி இருக்கீல, இது நியாயமாங்க சொல்லுங்க. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய், இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா இருங்க சித்தப்ப, நான் கூட உங்களை என்னமா ஏதோ நினைச்சுட்டேன். கொஞ்சம் கூட விவரம் பத்தாத ஆளா இருக்கீங்க. டேய், நீங்களாம் பெரிய மனுஷன்.
கல்யாணம் பண்ணோம்னா இந்த மாதிரி 4 சீரியல் பல்பு, கலர் கலரா பேப்பரு, 4 பூவும் தொங்க விட்டா போதுமா? கல்யாணம்னா ஒரு ஆட்டம், ஒரு பாட்டம், ஒரு கலகலப்பு இருக்க வேணாமா? இவனை சும்மா விடக்கூடாது. நீங்களே பாருங்க, எல்லாம் தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு தூக்கம் வருதா இல்லையாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் தான் நின்றுகிட்டே தூங்காம நடிக்கிறது? ஆட கிறுக்கு பயல, சுத்தி வளைச்சு கொஞ்ச நேரத்துல கிறுக்கு பிடிக்க வச்சிட்டியாடா. சித்தப்பு, எப்பயுமே நீங்க என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்பெல்லாம் நினைக்க தோணுது.
தங்கச்சியோட நகையை மீட்க சுந்தரபாண்டியன் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. என்ன நாக்கு, நீ தானே அமுதா கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அவகிட்ட சொன்னேன், உங்ககிட்ட சொன்னேனா? சொல்லுங்க. பாவண்டி அமுதா, நீங்க மட்டும் இப்ப என்ன மீறி போனீங்கன்னா நான் இந்த விஷத்தை குடிச்சு செத்துருவேன். என்ன பாக்குறீங்க? சும்மா சொல்றேன்னு நினைச்சீங்களா? நிஜமாவே குடிச்சிருவேன். குடிச்சிருவேன். சாவு. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற நீ சாவு. எல்லாம் வாழவே கூடாது. சாவு. செத்து தொலை. உன்னால இனிமேல் தொல்லையே இல்லை. எனக்கு காப்பாத்துங்க. ஐயோ போச்சு. பெட்டியில மட்டும் நகை இல்லைன்னு தெரிஞ்சது அம்புட்டுதான். பூச்சிய நானே அவமானப்படுத்துற மாதிரி ஆக போகுது. அமுதா, இம்புட்டு நாள் உங்க அப்புச்சி சேர்த்து வச்ச மொத்த மரியாதையும் இதோட காலிடி. பெட்டி திறக்கும், நகை இல்லாதத பார்த்து உன் அப்புச்சி அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்கு காரணம் நீன்னு தெரியும் போது நடக்க போற சீனை பார்க்க நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா அங்க பாத்தியா? என்ன வெத்தலை பெட்டியுமே கொண்டு வராங்க? பெரிய பெட்டியா கொண்டு வருவாங்க நினைச்சேன். சீக்கிரம். இவனை தானே செந்தில் அடிச்சான்னு நினைச்சேன். கொலையே பண்ணிட்டு இருக்கான் ரஸ்கர். இத நீ வாங்கிக்க. இல்ல நீ வாங்கி கொடுங்க சார்.
என்னம்மா வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டே அப்படி கொஞ்சம் பிரிச்சுதான் பாரு. இல்ல சார், வரிசையில நிறைய பேர் நிக்கிறாங்கல்ல, பொறுமையா அப்புறம் பாத்துப்பாங்க. நீங்க போங்க சார். என்னங்க நீங்க? சார் எவ்வளவு ஆசையா சொல்றாரு, பிரிச்சுதான் பாப்போம். ஐயமண்டி, தொண பொண்ணு நான் இருக்கிறப்போ கிஃப்ட நீங்க ஓபன் பண்ணலாமா? நான் தான் ஓபன் பண்ணுவேன். சரி. ஏன் சார், இந்த 500 ரூபாய்க்கு தான் இவ்ளோ பில்டப்பா? அதுமா கவர் மாறிடுச்சு போல இருக்கு. இது உன் தங்கச்சி உமாவுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட். அத கொடுமா. இந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும். இந்தாமா, இத பிரிச்சு பாருமா. கேக்குற பானா அப்படி எத்தனை இம்சை பண்றேன். இனிமே இந்த பக்கம் எடுத்து பார்த்தா சாவரா. ஒரு வாரத்துக்கு நீ எதிர்க்க கூடாது. இவனை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. காலையில வரைக்கும் இந்த ஃப்ராடு போய் உள்ளே கிடக்கட்டும். மாப்பிள தப்பிச்சாண்டா. அமுதா, அப்படியே ஆளையே முழுங்குற மாதிரி பாக்குறிய? இப்போ முழுங்கத்தான் போறேன். அப்படியே இவகளை விட்டுருவாக. நான் யார் தெரியுமா? கானாடு காத்தா சிதம்பரத்தோட பொண்ணு. தெரியுமே. இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. அதுவும் இல்லாம கானாடு காத்தா சிதம்பரம் பொண்ணுங்கிறதுலாம் இன்னைக்கு நைட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த செந்திலோட பொண்டாட்டி தான் நீ. உங்ககிட்ட படிக்கிற பிள்ளையெல்லாம் ரொம்ப பாவம். அவங்க எதிர்காலம் என்ன ஆக போதோ தெரியல. ஏன் அப்படி சொல்ற? வாத்தியாரே இவ்ளோ மக்கா இருந்தா பிள்ளையெல்லாம் பாவம் தானே, அதான் அப்படி சொன்ன. ஏய், என்னை பார்த்தா உனக்கு நான் மக்கு மாதிரி தெரியுதா? பின்ன பொண்ணுங்க ஆம்பளைய பக்கத்துல வரும்போது எப்பவுமே தடுப்பாக. மனசுக்கு பிடிக்காதவன் நெருங்கும் போது
தடுக்கிறது வேகமாகும். என்ன அமுதா நீ? நான் இப்படிலாம் சீரியஸா யோசிக்கிற ஆளே கிடையாது. ஆனா பாரு, கடைசியில என்னையும் இப்படி வில்லத்தனமா யோசிக்க வச்சிட்டல்ல. சும்மா சொல்லக்கூடாது. உன் அழகு இருக்குல்ல, அழகு. அப்பப்பா, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அமுதா. நான் உன்கிட்ட பல வழிகள்ல சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ என்ன ஒரு ஆளா கூட மதிக்கவே இல்லை. எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல அமுதா. இல்ல இல்ல இல்ல, இப்போ தாலியை கட்டினா மட்டும் என்ன உன் கூட சேர்த்து வச்சிருவா போறாங்க? கண்டிப்பா மாட்டாங்க. ஏன் அமுதா, உனக்கு தாலி கட்டினா அத்துட்டுருவாங்க. அதுவே உன்னை தாயாக்கிட்டா அப்ப என்ன செய்வாங்க? என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? எனக்கு உன்னை பத்தியும் உன் தம்பிய பத்தியும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அம்மா இல்லாத பொண்ணுக்கு அண்ணன் மண்டிதான் இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்கு பண்ணிருக்கிற இந்த விஷயத்தை நினைச்சாலே சொல்லவே வாய் கூசுது. இனிமேலும் உன்னை இப்படியே விட்டு வச்சேன்னு வச்சுக்கோ, அது சரியா இருக்காது. நான் இப்பவே போய் அப்புச்சிக்கிட்ட சொல்றேன். அமுதா, என்னையா அடி உன் கால விழ வச்ச? உன்னை காலத்துக்கும் என் காலுக்கு கீழே அடிமை ஆக்குறேன்டி. வாடா மாப்பிள, ரிசப்ஷன் எல்லாம் சூப்பரா நடந்து போச்சு. நாளை காலையில தாலி கட்ட வேண்டியதான். ஏன் மாப்பிள மூஞ்சியே இம்பிட்டு சோகமா வச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அட போமாமா, ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்கிற மனநிலையில நான் இப்போ இல்ல. என்னாச்சு மாப்பிள? ஏன்? எல்லாம் அந்த வாத்தியார் நினைச்சதான் கடுப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துல உடம்புல உசிரே இல்ல தெரியுமா? சரியான நேரத்துல நீ மட்டும் அங்க வரலன்னா
யோசிச்சு கூட பார்க்க முடியல மாமா. மாப்பிள இதுதான் மேட்ரா? கொஞ்சம் ஃப்ரீயா இரு மாப்பிள. இனிமே அந்த வாத்திப்பை மூலியமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ப்ராப்ளம் சால்வ். ப்ராப்ளம் சால்வ்டா? என்ன மாமா சொல்றீங்க? உன் கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த வாத்திப்பை பிரச்சனைக்கு பிரேக் விட்டாச்சு. அப்படிதான். புரியல மாமா. அது வந்து மாப்பிள, அட எப்படி மாமா உனக்கு இம்புட்டு தைரியம் வந்துச்சு? வேற யாரு? இவர்தான். இவர் மட்டும் எனக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்க, 1000 ஆனை வந்தாலும் கர கர கரன்னு லெப்ட்ல ரைட்ல அடிச்சு கடாசி தூக்கி எறிஞ்சிருவில்ல. சரக்கு அடிச்சா அவ்வளவு தைரியம் வந்துருவாமா? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்ட? பல பேரு நைட்டு 8 மணிக்கு மேல பொண்டாட்டிகளை தைரியமா ஃபேஸ் பண்றான்னா அதுக்கு காரணம் இவர்தான். மாப்பிள என்ன யோசிக்கிற? இது குடிச்சா தைரியம் வரும்னா அப்ப எனக்கு இது வேணும். ஐயோ 2 ரவுண்டுக்கு மேல நானே தாங்க மாட்டேனடா. எப்படிடா நீங்க? தண்ணியாவது ஊத்தி விடுறாடே. முத தடவை இப்படி வேண்டாம் மாப்பிள, குடல்லாம் புண்ணாய் போயிடுமேடா. சுரந்தா இருக்கா? அமுதா, திரும்பாத. நான் விட்டு எத்தனையோ தடவை சொல்றதுக்கு முயற்சி பண்ணி சொல்ல முடியாமலே போயிடுச்சு. இப்போ நீ என்ன நேருக்கு நேரா பார்த்தேன்னு இப்பவும் சொல்ல முடியாம போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு அமுதா. முதல்ல நீ என்ன மன்னிச்சிரு அமுதா. என்னால இந்த குற்ற உணர்ச்சியை தூக்கிட்டு சுத்த முடியல. மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அமுதா, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன்னை நான் எப்போ முதல் தடவை பார்த்தோன்னா அப்பவே என்ன நான் உனக்குள்ள தொலைச்சிட்டேன். அந்த அந்த குட்டி பொண்ணை நீ காப்பாத்தினல்ல, அந்த நல்ல மனசு பிடிச்சு போய் தான் எனக்கு உன்னை மிஸ்ஸா பிடிச்சு போச்சு. நீ இல்லாம என்னால நிம்மதியா வாழவே முடியாது அமுதா. நீ என்கிட்ட அம்பிட்டு உண்மையாவும் காதலாவும் இருக்க. எனக்கு அது புரியுது. ஆனா நான் உங்ககிட்ட அப்படி இல்லையே. ஆமா அமுதா, இப்படி நாளா இதத்தான் உங்ககிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருந்தேன். சொல்லுக்கா. டேய் தம்பி, நேரா ரூமுக்கு போய் சரக்க போட்டு நல்லா நிம்மதியா தூங்கு. ஆனா காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எந்திரிச்சிரு. சொல்றேன், நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை கலையா முன்வாசல் வழியா உள்ள வா. என்னக்கா சொல்ற? நாளைக்கு காலையில 9 மணிக்கு சுப முகூர்த்தத்துல சிதம்பரம் பொண்ணு மூத்த மக அமுதாவுக்கும் என் ஆருயிர் தம்பி கண்ணனுக்கும் கல்யாணம். அக்கா, அமுதா அடிச்சதுல மூளைகளை குழம்பி போயிடுச்சான்னு? டேய் தம்பி, இப்பதாண்டா அக்காவுக்கு மூளை சரியா வேலை செய்யுது. இனிமே
இந்த நாகு யாருன்னு தெரியும். நாளைக்கு உனக்கும் அமுதாவுக்கும் கோவில்ல கல்யாணம். இது நடக்கும். இது நடந்தே தீரும். நீ போய் நிம்மதியா தூங்கு. சரிக்கா. அக்கா சும்மா சும்மா சொல்ல மாட்டாளே, ஏதோ ஸ்ட்ராங்கா கிடைச்சிருக்கா அக்கா. ஐயோ என் ராசா, அப்படியே உனக்கு மாப்பிள்ளை கலை வந்துருச்சுடா. ஏன் கண்ணே பற்றம் போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ண போறீங்க? என்ன பிளான்னு சொல்லுங்க. டேய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இன்னைக்கு நாம எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அம்பிட்டுதான். இதே தான் அக்காவும் சொன்னான். ஒவ்வொரு தரம் இப்படிதான் ஏதாவது சொல்றீங்க, ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கடைசியில் நான் தான் கோமாளி ஆயிடுறேன். இந்த தடவை அப்படி ஏதாவது ஆச்சுன்னு வெய்ய, ஆத்தானும் பார்க்க மாட்டேன், அக்கானும் பார்க்க மாட்டேன். அட முட்டா பயலே, இந்த தடவை குறி நிச்சயம் தப்பாதுடா. எல்லாம் நம்ம திட்டப்படிதான் நடக்கும். இப்ப எல்லாரும் குடும்பத்தோட சத்திய பூஜைக்கு போயிருக்காங்கடா. அங்கனையே செந்திலோட மொத்த ஃப்ராட் தனமும் குட்டுப்பட்டுருண்டா. ஆஹா, இவங்க சொல்றது மட்டும் நடக்கட்டும், அப்புறம் அந்த சிதம்பரத்தை என்ன பண்றேன்னு பாரு. என்னை எப்படி எல்லாம் அடிச்சா அந்த ஆளு, என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினான். நீ சொல்றது மட்டும் நடந்து அந்த அமுதா கழுத்துல நான் தாலி கட்டுற நிலைமை வரட்டும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு இந்த கண்ணை யாருன்னு காட்டுறேன். லூசு பை மாதிரி குடிச்சு காரியத்தை கெடுத்து வச்சிருக்கனே. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதெல்லாம் தேவையா செந்தில் உனக்கு? அமுதா ரியாக்ஷன் வேற என்னவா இருக்க போகுதுன்னு தெரியலையே. மாப்பிள என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க? பூஜைக்கு நேரமாச்சுடா. உன் மாமனார் வீட்டுக்காரங்க உன்னை வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்கடா. மாப்பிள என்னாச்சுடா உனக்கு? அம்மா ஏன்டா கண் கலங்குற? ஏன் சோகமா இருக்க? டேய், இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா. ஏண்டா எப்படி நாள் கனவு உனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள அழைப்பு வர இருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படி இருந்தா வர்றவங்க என்னடா நினைப்பாங்க? அம்மா டேய் மாப்பிள சொல்லுடா. ஓ, நீ அந்த வாத்தி பையல பத்தி யோசிக்கிறியா? அதான் நேத்தே சரி பண்ணிட்டேனடா. அப்புறம் என்ன? இல்ல மாமா, நான் நேத்து நைட்டு ஏதோ தெரியாம அமுதா கிட்ட போய் போதையில என்னடா சொல்ற? டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி அமுதாட்ட போய் என்னடா பண்ணி தொலைச்ச? நான் எதுவும் பண்ணல மாமா. அமுதா கிட்ட போய் நான் வாத்தியார் இல்லைன்னு உண்மையை வளரிட்டேன் மாமா. ஐயா ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்லுங்க. இந்தாங்கய்யா. இல்ல வேணாம்மா, இருக்கட்டும்மா. எனக்கு எதுக்குமா இம்பிட்டு போனோம்? இந்தாங்கய்யா, இத புடிங்க. முதல்ல அதை உள்ள வைங்க. இம்பிட்டு பணம் குடுக்கற அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? இத புடிங்க, நான் சொல்றேன். ஐயா, நீங்க பண்ண வேலைக்காக இல்ல, இனிமே பண்ண போற வேலைக்காக. புரியலையம்மா. இப்ப நடக்க போற சத்திய பூஜையில மூத்த மருமக இருக்கானே செந்திலு. ஆமா. பூஜை முடிஞ்சு அவனுக்கு நீங்க குடுக்க போற தேங்காய் அழுகுன தேங்காயா இருக்கணும். அதுக்குதான் இந்த பணம். இத மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டா இன்னும் பணம் வேணாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா வேலை கரெக்டா முடிஞ்சிடணும். இத முதல்ல புடிமா. என்னம்மா பேசுறீங்க? இதெல்லாம் சரியா வராது. இத பாருமா, இங்க இருக்கிறவங்கள வேணா ஏமாத்திடலாம், ஆனா மேல ஒருத்தன் இருக்கான்ல, அவனை யாராலையும் ஏமாத்த முடியாது. என்ன இந்த ஆளு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? இவர் எப்படி சமாளிக்கிறது? ஐயா, உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்களாயா? அந்த செந்தில் இருக்கான்ல, அவன்லாம் அம்புட்டு நல்லவெல்லாம் கிடையாது. என்னம்மா சொல்றீங்க?
ஆமாங்கய்யா, அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். அவன்கிட்ட இருந்து எங்க வீட்டு பொண்ணை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலையா. தயவு செஞ்சு எனக்காக. கெட்டவனு சொல்றீங்க, அப்ப உடனே போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சுங்கய்யா. இப்ப நான் போய் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. இதுவே சாமி சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. அதுக்காக தான் நான் இம்புட்டு பாடுபடுறேன். நீ சொல்றதும் கரெக்ட் தாமா. நீ சொல்ற மாதிரி அந்த பையன் கெட்டவனா இருந்தா அத சாமியை தடுத்து நிறுத்தும்ல. கெட்டவனுக்கெல்லாம் சாமி வாக்கு கொடுக்காது. நீ கவலைப்படாம போமா, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான். இந்த ஆளு வேற நேரங்காலம் புரியாம ரொம்ப இம்சப்படுத்துறானே. என்ன சாமி, நீங்க விவரமே தெரியாத ஆளா இருக்கீங்க. அவங்க கடையில தேங்காய் வாங்கும் போது நானும் தான் கூட இருந்தேன். அவங்களுக்கு தெரியாதா இந்த பூஜை ரொம்ப முக்கியம்னு? அதான் பார்த்து பார்த்து நல்ல தேங்காயா வாங்கினாங்க. இப்ப ஒருவேளை பூஜை எப்போ தேங்காய் அழுகாம இருக்குன்னு வைங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடும் சாமி. கொஞ்சம் உதவி பண்ணுங்க, தயவு செஞ்சு கேக்குறேன். சரிம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.